மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இப்போ தரம் 11 விஞ்ஞான பாடத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். இதில் மின் சாதனங்களினுடைய வலுவும் சக்தியும் என்ற பகுதியில் கடந்த வகுப்பில் வீட்டு மின்சுற்று சம்மந்தமாக இணைஞ்சிருந்தாங்க. ரைட், வீட்டு மின்சுற்று சம்மந்தமாக ஒரு வீட்டுக்கு எப்படி கரண்ட் தேசிய நெய்யரி தொகுதியிலேருந்து எப்படி வீட்டுக்கு மின் விநியோகிக்கப்படுது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சர்க்கிட் எப்படி உருவாக்கப்படுறது அப்படிலாம் தெளிவாக காய்ச்சினாங்க. இன்றைக்கி நாங்கள் அதுக்கு தொடர்ச்சியாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மின் சாதனங்கள், மின் கனெக்ஷன் எப்படி கொடுக்கப்படுதுன்றதை பற்றி இன்றைக்கு கதைப்போம். ரைட், பாருங்க, இதில் படத்தில் நாங்கள் கடந்த வகுப்பில் கதைத்தது வீட்டுக்குள்ளே, ரைட், வீட்டுக்கு வெளியில் இலங்கை தேசிய நெய்யரிக்கு சொந்தமான, இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான உபகரணங்கள் 2 இருக்கும், சேவை உருகியும் மின்மானியும். அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்குள்ளே எப்படி இருக்கும்ன்றது சுற்று குறியீடு முறையில் கீழே காட்டிருக்கு. பாருங்கள், வீட்டு மின் சுற்று ஒரு சுற்று குறியீட்டு முறை. இது படத்தில் காட்டியிருக்கு. மேலே விளக்கமாக கீழே சுற்று குறியீடு முறையில் தான் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. சுற்று குறியீடில் பாருங்கள், இங்கே லைவ் கம்பி, நியூட்ரல் கம்பி 2 கம்பி இதில் போட்டுக்கிறாங்க. ரைட், லைவ் கம்பியில் நான் இப்போ சொன்ன மாதிரி 230 வோல்டேஜ் இருக்கும், நியூட்ரல் கம்பியில் 0 வோல்டேஜ் இருக்கும். 2 கம்பி தான் வரும் விநியோக கம்பியில் இருந்து. ரைட், வீட்டு நெய்யரி கம்பியிலேருந்து 2 கம்பி தான் வரும் வீட்டுக்கு வரைக்குள்ள. லைவ் கம்பியும் நியூட்ரல் கம்பியும் வரும். அங்கே ஒரு சேவை உருகியாக கொடுத்துருப்பான். இந்த சேவை உருகி பியூஸ்ன்னு சொல்லுவோம். இதில் 40 ஆம்பியர் தான் மேக்ஸிமம் கரண்ட். ரைட், 40 ஆம்பியர் கரண்ட் வரைக்கும் தான், மினிமம். ரைட், 40 ஆம்பியர் கரண்ட் வரைக்கும் தான் இதுக்குள்ள அலோவ் பண்ணும். அதை விட பெரிய கரண்ட் போச்சுனால் பியூஸ் போயிடும். ரைட், பியூஸ் போய் அந்த சேவை உருகி தொழிற்பட்டு வீட்டு மின் சுற்றை பிரதான நெய்யரியிலிருந்து வேறுபடுத்தி விட்டுரும். அப்போ வீட்டுக்குள்ளே கரண்ட் ஓடாது. அப்போ 40 ஆம்பியர் வரைக்கும் தான் உயர்ந்த பட்சம். அதுக்கு பிறகு உருகிடும். ரைட், ஓகே. அதுக்கு பிறகு சேவை உருகி பிறகு வர கரண்ட் இங்கே மீட்டர் பாக்ஸுக்கு வரும். ரைட், நியூட்ரல் கம்பி பாருங்க, அந்த கரண்ட் 0. ரைட், நியூட்ரல் கம்பி ஏன் தேவையான சில எக்ஸாம்பிள் கேட்கலாம். லைவ் கம்பியில் தானே 230 வோல்டேஜ் இருக்கு, லைவ் கம்பியை மட்டும் அனுப்பலாம் தானே என்று கேட்கலாம். லைவ் கம்பியை மட்டும் அனுப்பினா என்ன பிரச்சனை யோசிச்சு பாருமா. லைவ் கம்பியை மட்டும் அனுப்புறாங்க, விநியோக கம்பியிலேருந்து லைவ் கம்பியை மட்டும் அனுப்புறாங்க, நியூட்ரல் இல்லை. அண்டால் லைவ் கம்பியில் பாருங்க 2 பாயிண்ட் எடுத்து நீ வோல்டேஜ் அளந்து பார்த்தா 10 230 வோல்டேஜ் தான் இருக்கும். ரைட், நீ லைவ் கம்பியை மட்டும் வீட்டுக்கு அனுப்பினால் 230 வோல்டேஜ் 2 இருக்கும், 2 முனையிலுமே 230 வோல்டேஜ் தான் இருக்கும். ஆனால் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 0 வோல்டேஜ் இருக்கும். இப்போ 0 வோல்டேஜ் உள்ள இடத்துல மின்னோட்டம் ஓடாது. இப்போ வீட்டுக்கு கரண்ட் வராது. வீட்டுக்கு கரண்ட் வரணும்னா 2 கம்பி வேணும், ஒன்று லைவ் கம்பி, ஒன்று நியூட்ரல் கம்பி. கட்டாயம் 2 கம்பிக்கு முன்னாடி ஒரு அழுத்த வேறுபாடு கட்டாயம் இருக்க வேணும். அப்படி அழுத்த வேறுபாடு இல்லாத இடத்துல அங்கே கரண்ட் ஓடாது. அப்போ 2 கம்பி வேணும், லைவ் கம்பி, நியூட்ரல் கம்பி. அது பாருங்க உங்கள் சேவை உருகிக்குள்ள போயிட்டு அடுத்தது மீட்டர் பாக்ஸுக்குள்ளே போகும். மீட்டர் பாக்ஸ் பாருங்க கிலோ வாட் அவர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகில் எங்களுக்கு யூனிட் அளந்து தரும். எவ்வளவு யூனிட் நீ வீட்டில் பாவிச்சு. ரைட், 1 கிலோவாட் வலுப்பெருமானம் உள்ள மின் சாதனத்தை 1 மணத்தையாளருக்கு யூஸ் பண்ணினால் நீ 1 யூனிட்டை யூஸ் பண்ணி போட்ட. அப்போ 1 யூனிட்டுக்கு எவ்வளவு காசுன்றது நீ கட்ட வேண்டிய ஒரு மின் கட்டணங்கள் கட்ட வேண்டிய வரும். அதை இந்த மீட்டர்ல இருந்தால் அவங்க வாசிப்பு எடுப்பாங்க. ரைட், கடந்த மாதத்தில் எவ்வளவு வாசிப்பு, இந்த மாதத்தில் எவ்வளவு வாசிப்பு மைனஸ் பண்ணி போட்டு எவ்வளவு யூனிட்டை பாவிச்சு எவ்வளவு யூனிட்டுக்கு எவ்வளவு காசுன்றதை கால்குலேட் பண்ணி போடுவாங்க. ரைட், ஓகே. அதுக்கு எவ்வளவுமே வீட்டுக்கு வெளியே நடக்கக்கூடியது. வீட்டுக்குள்ளே வாரது மீட்டர் பாக்ஸில் இருந்து வீட்டுக்குள்ளே முதலாவது வாரது மெயின் சுவிட்சுக்குள்ளே வரும். மெயின் சுவிட்சில் பாருங்க 30 ஆம்பியர் தான் கரண்ட். 30 ஆம்பியர் பியூஸ் கொண்டதில் கொள்ளிருப்பாங்க. 30 ஆம்பியர் விட பெரிய கரண்ட் வீட்டுக்குள்ளே போகுதுன்னு சொன்னால் அதை அலோவ் பண்ணக்கூடாது. 30 ஆம்பியரோட பெரிய கரண்ட் போனால் என்ன நடக்கும்? வீட்டுக்குள்ளே இருக்கிற சர்க்கிட் வயரிங் எல்லாமே எரிஞ்சிடும். ரைட், 30 ஆம்பியரோட பெரிய கரண்ட் போய் பியூஸ் வேலை செய்யாமல் இருந்தால், அதாவது பியூஸ் இல்லாமல் அப்படி 30 ஆம்பியரோட பெரிய கரண்ட் வீட்டுக்குள்ளே அனுப்பினால், 30 ஆம்பியர் தான் அனுப்பணும், அதை விட பெருசாக அனுப்பினால் 40 ஆம்பியர் 50 ஆம்பியர் வீட்டுக்குள்ளே அனுப்பினால் வீட்டுக்குள்ளே இருக்க வயரிங் எல்லாமே எரிஞ்சு போயிடும். வீட்டு மின்சாரங்கள் எல்லாமே பழுதாக போயிடும். மின் அதிர்ச்சிகள் ஏற்படும். வீட்டில் மின் பொசிவு வரலாம், தீ விபத்துகள் ஏற்படலாம் பெரிய கரண்ட் போச்சுன்னா. அப்போ அதை காப்பாற்றுறதுக்காகத்தான் பிரதானமான ஒரு கடவுள், பிரதான ஆளி, ரைட், மெயின் சுவிட்சில் 30 ஆம்பியர் பியூஸ் கொண்ட கட்டாயம் கொள்ளிருப்பாங்க. பியூஸ்கள் எல்லாமே எப்பயுமே லைவ் கம்பியில் தான் கொள்ள வேண்டும், நியூட்ரல் கம்பியில் கொள்ளக்கூடாது. லைவ் கம்பியால் தான் வோல்டேஜ் வருது, 230 வோல்டேஜ் வருது. அப்போ லைவ் கம்பியில் தான் கொண்டு போய் பியூஸை கொள்ள வேண்டும். ரைட், ஓகே. அடுத்த நியூட்ரல் கம்பியில் ஒன்றுமே கொள்ளக்கூடாது இல்லை. அப்படியே பிரதான ஆளிக்கு போயிட்டு அடுத்தது பிறகு எங்கே வரும்? பிரதான ஆளிக்கு அடுத்தது பாருங்க RCCBன்னு சொல்லக்கூடிய அடுத்த கடவுள். ரைட், உயிரை காப்பாற்றுற அடுத்த கடவுள் RCCB. ரைட், RCCB என்று குறிக்கும். நாங்கள் ரிப்சியூஜன் பழக்கத்தில் காய்ப்போம். பழக்க தோசத்தில் நாங்கள் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் கதைக்கக்குள்ள ரிப்சியூஜன் காய்ப்போம். அது ரிப்சியூஜன் காய்ச்சாலும் பிள்ளை இல்லை, இடர்காலி தடக்காலின்னு கதைக்கலாம், பிள்ளை இல்லை. RCCB தான் இந்த சர்க்கிட் பிரேக்கர்னு சொல்கிறது. ரைட், சர்க்கிட் பிரேக்கர்னு சொன்னால் பெரிய கரண்ட் போனால் அதை பியூஸ் மாதிரி தொழிற்படும். ரைட், மின்னோட்டத்தை சுற்றி விட்டுரும், நிப்பாட்டி விட்டுரும். ரைட், இந்த RCCB எப்படி உள்ளுக்கு நடக்கிற பிரச்சனை என்ன மாதிரியான 2 சுருள் இருக்கும், 2 கோயில் இருக்கும். லைவ் கம்பிக்கும் ஒரு கோயில் கொடுப்பாங்க, நியூட்ரல் கம்பிக்கும் ஒரு கோயில் கொடுப்பாங்க. 2 கோயிலுக்கும் நடுவில் இன்னொரு கோயில் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த சின்ன கோயில் இருக்குது. 2 லைவ் கம்பிக்கும் ஒரு கோயில் இருக்கும், நியூட்ரல் கம்பிக்கும் ஒரு கோயில் இருக்கும். 2 கோயிலுக்கு நடுவில் ஒரு சின்ன கோயில் கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறதுன்னு கேட்டால், இப்போ லைவ் கம்பியில் 230 வோல்டேஜ் இருக்குன்னு நான் காய்ச்சினேன், நியூட்ரல் கம்பியில் 0 வோல்டேஜ் இருக்குன்னு காய்ச்சினேன். ரைட், ஓகே. இப்போ இந்த 230 வோல்டேஜும் 0 வோல்டேஜும் அந்த 2 கம்பிக்கும் உள்ள அழுத்த வேறுபாடு 230 வோல்டேஜை விட எப்போ குறையுதோ அப்போ இந்த RCCB தொழிற்படும். அது எப்போ குறையும்? 230 வோல்டேஜ் லைவ் கம்பிக்கும் நியூட்ரல் கம்பிக்கும் உள்ள அழுத்த வேறுபாடு 230 வோல்டேஜ்ன்றது எப்போ குறையும்னு கேட்டால், உண்ட வீட்டில் மின்சாதனம் பயன்படுத்தக்கூடிய உடம்புக்குள்ள கரண்ட் போயிடும். உடம்புக்குள்ள கரண்ட் போனால் புவி தொடுப்பு கம்பியில் கரண்ட் வரும். புவி தொடுப்பு கம்பியில் கரண்ட் போதுனால் லைவ் கம்பியில் இருக்கிற 230 வோல்டேஜ் குறைக்கப்படும். ரைட், குறைக்கப்பட்டால் அங்கே ஒரு
மின்னோட வித்தியாசம் மின்னழுத்த வித்தியாசம் உருவாகி பொத்தானை இயங்க பண்ணி இடர்காலியில் தடக்காலியை தொழிற்படுத்தி மின்னோட்டத்தை வேறுபடுத்தி விட்டுரும், வீட்டு மின் சுட்டை வேறாக்கி விட்டுரும். உயிரை காப்பாற்றி கொள்ற அடுத்த கடவுள் RCCB, ரைட். உடம்புக்குள்ள கரண்ட் போனால் டக்குனு தொழிற்பட்டு மின் சுட்டை வேறாக்கி விட்டுரும், ரைட். ஓகே. அடுத்தது RCBக்கு அடுத்தது எங்கே வரும்? MCB சொல்லக்கூடிய நுண் சுற்றுடைப்பான், ரைட். MCB சொல்லக்கூடிய நுண் சுற்றுடைப்பானுக்குள்ள வரும், ரைட். இது பரம்பல் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து 2 டைப்பான MCB இருக்கலாம், ரைட். 13 ஆம்பியர் MCB இருக்கலாம், 5 ஆம்பியர் MCB இருக்கலாம், ரைட். 5 ஆம்பியர் MCB 2 டைப்பான MCB இருக்கு. 5 ஆம்பியர் MCB, 15 ஆம்பியர் MCB, ரைட். 13 ஆம்பியர் MCB சொல்றது அது மோட்டர் வயர் இருக்கும். மோட்டர் லைனுக்கெல்லாம் பெரிய கரண்ட், மோட்டர் வயரை பார்த்தோம்னா தெரியும். மோட்டர் வயர் வந்து தடிப்பா இருக்குமே, தடிப்பு கூட பெரிய கரண்டான போகணும். அப்போ 15 ஆம்பியர் லைனில் தான் MCB லைனில் தான் மோட்டர் லைனை கொடுக்கணும். அடுத்தது சமையல் அறைகளுக்கெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய இப்போ ரைஸ் குக்கர் பாய்ப்பாய், மற்றது மின் அடுப்புகளை பாய்ப்பா, அதுக்கெல்லாம் பெரிய கரண்ட் வேணும். அப்போ அங்கேயும் பாருங்க 15 ஆம்பியர் MCBயில் கொண்டு தான் சமையலறை லைனை கொடுக்கணும். அப்போ இங்கே நிறைய லைன் இருக்கு பாருங்க, பிரிச்சிருக்கு. அதான் மின் சுற்றுடைப்பான்னு சொல்ல சின்ன சின்ன உடைப்பா உடைச்சிக்கிறாங்க MCB. அதில் 2 டைப் MCB, 5 ஆம்பியர் MCBயும் இருக்கும், 15 ஆம்பியர் MCBயும் இருக்கும். 15 ஆம்பியர் MCBயில் கொண்டு போய் மோட்டர் லைன்கள் மற்றது சமையலறை லைன்களை கொண்டு பெரிய பெரிய கரண்ட் தேவையான லைன்கள் கொண்டு 15 ஆம்பியர் லைனை கொண்டு போய் அதில் கொடுப்பாய். 15 ஆம்பியர் பிளக்குகள் கூட வேண்டிய பிளக்குகளுக்கெல்லாம் இங்கே MCBயில் இருந்தால் லைன் போகிறது. அடுத்த சின்ன 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 அறைகளுக்கெல்லாம் ஒரு பல்ப் தான் கொடுக்கும். அப்போ அறைகளுக்கெல்லாம் காணும் உங்களுக்கு 5 ஆம்பியர் MCBயே காணும். அப்போ 5 ஆம்பியர் MCBயிலேருந்து லைனை கொண்டு போய் அறைகளுக்கு கொடுப்பேன். அடுத்தது இங்கே நொதுமல் பட்டைன்னு ஒன்று இருக்கு, ரைட். வந்து பஸ் சட்டுன்னு சொல்றது அல்லது நொதுமல் பட்டைன்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. நொதுமல் பட்டைன்றது நியூட்ரல் வயரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுற இடம். நியூட்ரல் வயர் ஒரு N1 கொண்டு கொடுத்துட்டு அடுத்த N2 ஒரு நியூட்ரலில் கொண்டு அடுத்த பிளக்குகளை கொடுக்குறது, ரைட். ஓகே. அப்படி அடுத்த லைவ்ல இருந்தும் ஒரு வயர் அது ஆளியல் பிளக்குகள் அதுக்கு கொடுக்குறது, குதைகள், ரைட். மற்ற மின் விளக்குகளுக்கு எல்லாமே லைவ் கம்பியும் நியூட்ரல் கம்பியும் மேலே இருந்து வரும். இந்த சுற்றுடைப்பானில் இருந்தால் வீட்டில் உள்ள சின்ன சின்ன கம்பியை போகிறது. அடுத்தது பாருங்க இந்த குதைகளில் இருக்கக்கூடிய ஏர்த் வயர் வந்து குதைகளில் இருக்கக்கூடிய ஏர்த் போர்டில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து புவி தொடுப்பு கம்பியில் வீட்டை கொண்டு இணைக்க வேணும். இந்த ஏர்த் வயரில் கரண்ட் போனால் தான் RCCB தொழிற்படும். அதான் கணக்கு, ரைட். ஏர்த் வயரில் கரண்ட் போனால் தான் RCCB தொழிற்படும். அப்போ புவி தொடுப்பு கட்டாயமாக இணைக்கப்பட வேணும் வீடுகள், ரைட். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த உதவியை கதைப்போம், ரைட். இதுதான் இந்த சேவையுருகி வகைகள் என்று சொல்லக்கூடிய, ரைட். இந்த வீடுகள் நீ பார்த்துருப்பேன், இந்த கையோலின் பிடியால் செய்யப்பட்ட சேவையுருகி தான் இது. கையோலின் பிடி அல்லது கையோலின் கம்பியால் செய்யப்பட்டது இதுதான் இந்த கையோலின் கம்பின்றது. இது வந்து வீட்டுக்கு வெளியில் மீட்டர் பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சேவையுருகின்னு இதை சொல்லுவோம், ரைட். சேவையுருகி பியூஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து 40 ஆம்பியர் கரண்ட் வரைக்கும் தான் ஓட அலோவ் பண்ணும். 40 ஆம்பியரோட பெரிய கரண்ட் போச்சுன்றால் வீட்டு மின் சுற்று பிரதான நெய்யரிலிருந்து வேறாக்கி விட்டுருமா வீட்டுக்குள்ளே கரண்ட் ஓட விடாமல் பண்ணுறது 40 ஆம்பியர். இது வந்து கையோலின் பிடியால் செய்யப்பட்ட சேவையுருகி பியூஸ், ரைட். ஓகே. இது வந்து பாருங்க இது மேனுவல், ரைட். இப்போ நீங்கள் ஒருவேளை பியூஸ் போடணும் அங்கே வந்து கம்பியை மாற்ற வேண்டி வரும், ரைட். இங்கே வந்து கம்பியை மாற்ற வேண்டி வரும் கட்டாயம். பியூஸ் போனால் ஒருவேளை பெரிய கரண்ட் போய் பியூஸ் போட்டோன்னா இந்த கம்பியை மாற்ற வேண்டி வரும். ஆனால் இப்போ பாருங்க இந்த மின் சுற்றுடைப்பான் முறையில் வந்துருக்கு. ஒருவேளை பியூஸ் போட்டோன்னு சொன்னால் நீங்கள் கையால் சும்மா தூக்கிட்டாலே சரி தொடர்ச்சியாக கரண்ட் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அது இப்போ இருக்கிற முறை, ரைட். ஓகே. இது பாரு பிரதான இங்கே தான் பிரச்சனைக்கு பாரு மெயின் சுவிட்ச், ரைட். ஓகே. மெயின் சுவிட்சினுடைய சுற்று படம் இப்படி தான் இருக்கும். பேர் 2 ஆளிகள் இருக்கும். துவி ஆளின்னு சொல்றது அல்லது இருவழி ஆளின்னு சொல்றது. துவி ஆளி அல்லது இருவழி ஆளின்னு சொல்றது 2 சுவிட்ச் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த பரமல் பட்டி வீட்டுக்குள்ள இருக்கிற பரமல் பட்டிக்குள்ள போய் பார். முதல் முன்னுக்கு இருக்கக்கூடியது மீட்டர் பாக்ஸ்ல இருந்து வர கரண்ட் முதல்ல இங்க வீட்டுக்குள்ள குழப்பப்படும் கேட்டால் பிரதான ஆளியில தான் கொடுக்க வேண்டும். மெயின் சுவிட்ச் இதை சொல்றது, ரைட். மெயின் சுவிட்ச், ரைட். இந்த வீட்டுக்குள்ள லைவ் கம்பியும் நியூட்ரல் கம்பியும் வருது, ரைட். ஓகே. லைவ் கம்பியும் நியூட்ரல் கம்பியும் வருது. இங்க இருவழி ஆளி இருக்குது, ரைட். இங்கே இருந்தால் இந்த மீட்டர் பாக்ஸ்லேருந்து வருது, ரைட். மீட்டர் பாக்ஸ்லேருந்து வர கரண்ட் இங்கே வந்து இருவழியாளிக்க கொடுக்கப்பட்டு இருவழியாளினால் 2 சுவிட்ச் சேர்ந்த மாதிரி இருக்கு. நீ பார்த்துருப்ப. இங்கே வந்து லைவ் நியூட்ரல், ரைட். வீட்டுக்குள்ள மற்ற அடுத்த சைக்கிள் ரிப் சுவிட்சில் சாரி பிரதான ஆளில் மெயின் சுவிட்சிலேருந்து ரிப் சுவிட்சுக்கு கரண்ட் அனுப்பக்கூடிய இங்கே வேறு சுற்று பரிவடம் காட்டப்பட்டிருக்குது. இங்கே வேற ஒரு 30 ஆம்பியர் உருகி கொழுவி இருக்காங்க. இதுதான் பியூஸ் கம்பின்னு சொல்றது. உருகி கம்பி 30 ஆம்பியர் பியூஸை கொழுவி இருப்பாங்க. 30 ஆம்பியர் பியூஸை கொழுவணும் என் பிரதான ஆளிக்கு 30 ஆம்பியரை விட பெரிய கரண்ட் மின்னோட்டம் ஓடினால் வீட்டு மின் சுற்றை வந்து பிரதான நெய்யரியிலிருந்து வேறாக்கி விட்டுரும், ரைட். ஓகே. அப்போ வேறாக்கினா என்ன வீட்டுக்குள்ள கரண்ட் ஓடாது. ஒரு வயர்களை வயரிங்க பாதுகாக்கும். வீட்டு வயரிங்க பாதுகாப்பு பெரிய செலவு வந்துடும். ஒருவேளை 30 ஆம்பியரோட பெரிய ஆம்பியர் போச்சுன்றால் உள்ள வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணால் வயர் எல்லாமே எரிஞ்சிடும், தீ விபத்து ஏற்படும். இப்போ திருப்பி வயரிங் செய்ய வேண்டி வரும். அப்போ மிகப்பெரிய செலவை உருவாக்கும். அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு உயிராபத்துகளை உயிராபத்துகளை உண்டாக்குறது அது வந்து அதுலேருந்து எங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக இந்த பியூஸ்ன்னு சொல்லக்கூடிய உருகின்னு சொல்லக்கூடியது பயன்படுத்தப்படுது வீடுகள். அதுவும் ஒரு கடவுள், சின்ன சின்ன கடவுள். சிறு தெய்வங்கள்னு படிச்சிருப்பாரு சமயங்களில். பெரிய தெய்வம் சிறிய தெய்வம் அந்த மாதிரி இது ஒரு சிறு தெய்வம். எங்களுக்கு பெரிய தெய்வம் இது RCCB பிரதான ஆளி மெயின் சுவிட்ச் சேவை உருகி இதுகள் தான் எங்களுக்கு பிரதான தெய்வங்கள். எங்களோட
தேசிய மின் வளங்கள்லேருந்து வர கரண்டை வந்து மின் விபத்துகள் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் தொழிற்பட்டு எங்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய பிரதான கடவுள்கள். இதையெல்லாம் சிறு கடவுள். இந்த உருகின்றது சின்ன சின்ன கடவுள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்கிறது. உருகி 30 ampere ஃபியூஸ், ரைட், இதில் கொடுத்துருப்பாங்க பிரதான ஆளியில். பிறகு இன்னொரு கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கலாம், பிரதான ஆளி மட்டும் பாருங்க, ஏன் இருமுனைவு ஆளியே பயன்படுத்தப்படுது? பிரதான ஆளில ஏன் இருமுனைவு ஆளியை பயன்படுத்தப்படுது? எக்ஸாம்பிள் கேள்வி இருக்கலாம், இப்படி ஒரு படத்தை போட்டு கேட்கலாம் எக்ஸாம்பிள். பிரதான ஆளி, ரைட், மெயின் சுவிட்சில் ஏன் இருமுனைவு ஆளி பயன்படுத்தப்படுது? பிரதான ஆளி பாருங்க, RCCB இருக்குது தானே, இடர்களை தடுக்கலின்னு சொன்னான் தானே, ரிப் சுவிட்சில் கூட நியூட்ரலில் கரண்ட் வரும். ரிப் சுவிட்ச் நின்றால் கூட நியூட்ரலில் கரண்ட் வந்து கொண்டு இருக்கும். தேசிய மின்வளங்கள்லேருந்து நியூட்ரல் கம்பியில் கரண்ட் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் பாருங்க, இந்த மெயின் சுவிட்ச், ரைட், மொத்தமாகவே கரண்டை இல்லாமல் பண்ணி போடும். பாருங்க வடிவாக தெரியும், நியூட்ரல் கம்பி, இது வந்து லைவ் கம்பி, இது வந்து நியூட்ரல் கம்பி, இது லைவ், இது நியூட்ரல். பாரு, லைவ் கம்பியும் நியூட்ரல் கம்பியும் முழுமையாக வேறாக்கப்பட்டிருக்கும். லைவ்லையும் கரண்ட் வராது, நியூட்ரலையும் கரண்ட் வராது. வீட்டு மின் சுற்றுக்கும் பிரதான நெய்வளங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. விநியோக கம்பி அங்கே கரண்ட் போஸ்டில் இருந்து வர கரண்ட்டுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற சர்க்கிட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் பண்ணி விடுறது தான் இந்த பிரதான ஆளி நிப்பாட்டி என்றால் எந்த சம்பந்தமும் இருக்காது. வீட்டில் ஏதாவது பழுது பார்க்கணும், மின்னோட்ட பழுது பார்க்கணும்னா RCB நிப்பாட்டி போட்டு பழுது பார்க்கறத விட இந்த பிரதான ஆளியை நிப்பாட்டி போட்டு பழுது பார்க்கறது தான் பொருத்தமானது. என்ன ரீசன்? ஸோ எக்ஸாம்பிள் கேட்கலாம், வீட்டை ஒரு பழுது பார்க்குற பிரச்சனை வந்தது, மின்னோட்டம் மின்கசிவு வந்து ஒரு பழுது பார்க்குற பிரச்சனை, பல்பை மாற்ற வேணும் அல்லது ஒரு பிளக் ஒன்று மாற்ற வேணும் என்றால் ரிப் சுவிட்சை நிப்பாட்டி போட்டு மாற்றினால் அது கட்டாயம் மின் அதிர்ச்சி ஏற்படுது. ரிப் சுவிட்சுகளால் நியூட்ரல்களாக கரண்ட் வரும். ரிப் சுவிட்சை நிப்பாட்டினால் சரியான முறை பிரதான ஆளியை நிப்பாட்டுறதான் மிகச்சரியான முறை. பிரதான ஆளியை நிப்பாட்ட என்ன நடக்கும் என்றால் வீட்டு மின் சுற்றுக்கும் பிரதான மின்வளங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போஸ்ட்ல இருந்து வர கரண்ட்டுக்கும் வீட்டுக்கு வர கரண்ட்டுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற சர்க்கிட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் பண்ணுறதான் இந்த பிரதான ஆளி, ரைட். நியூட்ரலையும் பட்டும் லைவையும் பட்டும் ரெண்டையும் மொத்தமாக பண்ணி போடும், எந்த கம்பிக்கும் சம்பந்தம் இல்லாமல் பண்ணி போடும். அப்போ இருமுனைவு ஆளி அதுக்கு தான் பயன்படுத்தப்படும். இருமுனைவு ஆளி என்றது பிரதான ஆளிக்கு பிரதான சுவிட்சுக்கு, ரைட், மெயின் சுவிட்சுக்கு இருவழி ஆளி தான், இருமுனைவு ஆளி தான் பயன்படுத்தப்படுது. அதாவது துவி முனைவு ஆளி என்று சொல்வது இருமுனைவு ஆளி அப்படின்னு சொல்றது, ரைட். இந்த சுவிட்ச் ஏன் பயன்படுத்தப்படுது என்றால் முழுமையாக வேறாக்குறதுக்கு, ரைட், வீட்டு மின் சுற்றை பிரதான மின்வளங்கள் இருந்து முழுமையாக வேறாக்குறதுக்கு, லைவ் கம்பிக்கும் நியூட்ரல் கம்பிக்கும் சம்மந்தமே இல்லாமல் பண்றது, முழுமையாக தொடுப்பகற்றதுக்கு இந்த மெயின் சுவிட்சை பயன்படுத்துறது, ரைட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ரைட், அடுத்தது வந்து பாருங்க, இதுதான் ரிப் சுவிட்ச், ரைட். ரிப் சுவிட்சில் இருக்கிற பிரச்சனை, ரைட். ஓகே, RCCBன்னு சொல்றது அல்லது எச்சோட்ட சுற்றுடைப்பான்னு சொல்றது. ரைட், ஓகே, இது RCCB சர்க்யூட் பிரேக்கர் தான். எச்சோட்ட சுற்றுடைப்பான், மீதியோட்ட சுற்றுடைப்பான், இடறு ஆளி, தடக்கு ஆளி, உருகி, அப்படி நிறைய பேராக வைப்போம். எல்லாமே ஒரே பேர் தான். எக்ஸாம்பிள் எந்த பேரையும் பாவிக்கலாம், RCCB என்று பாவிக்கலாம், எச்சோட்ட சுற்றுடைப்பான் பாவிக்கலாம், மீதியோட்ட சுற்றுடைப்பான் பாவிக்கலாம், இடறு ஆளி, தடக்கு ஆளி, உருகி என்ற எந்த பேரையும் பாவிக்கலாம். எல்லாமே இந்த ரிப் சுவிட்ச் தான். இதுதான் ரிப் சுவிட்ச் பேர். இதில் ஒரு டெஸ்ட் பட்டன் ஒன்று இருக்கு, சோதனை பொத்தான்னு சொல்லக்கூடிய, ரைட், டெஸ்ட் பட்டன் என்று சொல்றது, ரைட். இந்த டெஸ்ட் பட்டன் நீ அமர்த்தணும், அடிக்கடி வீட்டுக்குள்ள ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது கிழமைக்கு ஒரு தடவை அமர்த்தி பார்க்கணும். RCCB சரியாக தொழிற்படுகிறதா என்றதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த டெஸ்ட் பட்டனை அமர்த்தினால் அது RCCB தொழிற்படுதா இல்லையான்ற செக் பண்ணும். ஒருவேளை ஏதாவது நிறைய காலமே தொழிற்படாமல் இருந்து இறுகி இருந்தால் RCCB தொழிற்படாது. RCCB தான் மிகப்பெரிய கடவுள். உடனடியாக உயிரை காப்பாற்றுற மிகப்பெரிய கடவுள் இந்த RCCB தான், ரிப் சுவிட்ச் தான். வீட்டில் உனக்கு ஏதாவது மின்னதிர்வு ஏற்பட்டுது, ஒரு மின்சாதனம் பாவிக்கைக்குள்ள ஒரு மின்னதிர்வு ஏற்பட்டுது என்று சொன்னால், மோட்டரில் கரண்ட், இப்போ மோட்டர் நீ குளிக்கைக்குள்ள எல்லாம் மோட்டரை போட்டு குளிக்கிற, ஒருவேளை மோட்டரில் இருந்து தண்ணியில் கரண்ட் வருதுன்னு சொன்னால் தண்ணி உன் உடம்புல விட உயிரை கொண்டு போடும். என்ன அப்போ அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒருவேளை மின்கசிவு இருந்தால் உடனே தொழிற்படுறது இந்த RCCB, ரைட். கடவுள் கூட கூப்பிட்டா வர்றது இந்த RCCB டக்குன்னு தொழிற்படும், ரைட். RCCB தொழிற்பட்டு உங்கள் உயிரை காப்பாற்றும். அதை செக் பண்ணணும், அடிக்கடி வீட்டில் RCCB தொழிற்படுதான்றதை அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். இந்த டெஸ்ட் பட்டனை யூஸ் பண்ணி, ரைட், டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக RCCB ஒழுங்காக தொழிற்படுதா அல்லது இறுகி போயிருதான்றதை பார்க்க வேணும், அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும், ரைட். இப்போ பேர் இங்கே ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, RCCBக்கான சர்க்யூட், அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தரேன். இங்கே வந்து 2 வயர், ரைட், லைவ் வயர், நியூட்ரல் வயர். இங்கே லைவ் வயரில் எப்போயுமே 230 வோல்ட். நான் சொன்னது அப்படியே மாற்றாமல் ஞாபகம் வச்சுட்டு, லைவில் எப்போயுமே 230 வோல்டேஜ், நியூட்ரல் எப்போயுமே 0 வோல்டேஜ், அது மாறாது, ரைட். லைவில் எப்பயுமே 230 வோல்டேஜ், நியூட்ரல் எப்பயுமே 0 வோல்டேஜ், அப்படி வருது. இந்த 2 கம்பியும் வருது. இது லைவ்ல இருந்து வெளியில போகிற, ரைட், ரிப் சுவிட்ச்ல இருந்து வெளியில போகிற லைன். இங்கேயும் வந்து 230 வோல்டேஜ், இங்கேயும் வந்து 0 வோல்டேஜ். இது எப்போ குழம்புதோ, ரைட், இங்கேருந்து வர 230 வோல்டேஜ், ரிப் சுவிட்சுக்கு வர வோல்டேஜ் லைவ் கம்பியில் 230யும் நொதுமல் கம்பி நியூட்ரல் கம்பியில் 0 வோல்டேஜும் இருக்குது. ரிப் சுவிட்சுக்கு வரையக்குள்ள, ரிப் சுவிட்சை விட்டு வெளியில போகக்குள்ள, ரைட், இது வெளியில போகிற லைன். ரிப் சுவிட்சை விட்டு வெளியில போகிற லைனில் எவ்வளவு வந்ததோ, லைவ்ல எவ்வளவு வந்ததோ போய்க்கேமா அவ்வளவும் இருக்க வேணும். லைவ்ல 230 வோல்டேஜ் வருது, லைவ் கம்பியில் வரையக்குள்ள, ரிப் சுவிட்சுக்குள்ள வரையக்குள்ள, ரிப் சுவிட்சு வெளியில போய்க்குள்ளையும் 230 வோல்டேஜ் தான் போக வேணும். ஒரு வேளை எங்கேயாவது ட்ரொப் ஆச்சுண்டால்
20 வந்துட்டு 10 வோல்டேஜை காணையில் உடனே ரிப் சுவிட்ச் தொலைப்பாடு உடனே ரிப் சுவிட்ச் நின்று மின்னோட்டத்தை வேறு ஆக்கி விட்டுரும் 220 வந்தால் 220 வோல்டேஜ் வந்தால் இங்கே 230 இருந்தது ரிப் சுவிட்சுக்கு வரைக்கும் 230 வந்தது வெளியில் போய்க்க 220 தான் போகுதென்றால் எங்கேயோ 10 மிஸ் ஆகுது 10 வோல்டேஜ் எங்கேயோ மிஸ் ஆகுது எங்கே போகும் அந்த 10 வோல்டேஜ் புவித்தொடப்பு கம்பியில் போகும் வீட்டு மின் சுற்றில் இந்த உடம்புக்குள்ள கரண்ட் போகுது அல்லது புவித்தொடப்பு கம்பியில் எங்கேயோ 10 வோல்டேஜ் கரண்ட்டும் ட்ரொப் ஆக போகுது அந்த 10 வோல்டேஜ் ட்ரொப் ஆனால் இந்த கோயில் வேலை செய்யும் 10 வோல்டேஜ் ட்ரொப்பான வோல்டேஜுக்கு இந்த கோயில் வேலை செய்யும் மின்காந்த தூண்டல் மூலமாக இந்த கோயில் வேலை செய்யும் இந்த கோயில் வேலை செய்தால் இந்த ரிப்பை பிடிச்சி இழுத்து விட்டுரும் அப்போ தொடுப்பு அகற்றப்படும் ரைட் அதான் விளக்கம் இந்த கோயில் வேலை செய்யும் ட்ரொப்பாகிற வோல்டேஜுக்கு இந்த கோயில் சின்ன கோயில் தானே 2 சுழலாம் இருக்குது அப்போ சின்ன கோயில் வேலை செய்யும் இந்த ட்ரிப்பை பிடிச்சி இழுத்து விட்டுரும் அப்போ தொடுப்பு அகற்றப்படும் உயிரை காப்பாற்றிக் கொள்கிற மிகப்பெரிய கடவுள் இந்த RCCB தான் ரைட் ஓகே அடுத்தது பார்ப்போம் அதான் மீட்டர் பாக்ஸ் எல்லாம் உங்க வீட்டில் தெரியும் கட்டாயம் பார்த்துருப்பேன் எப்படி மீட்டர் பாக்ஸ் இருக்கும் சில வேலை இப்போ எல்லாம் இது பழைய காலத்து மீட்டர் பாக்ஸ் இப்போ எல்லாம் வந்து இந்த நம்பர் வரக்கூடிய மாதிரி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது ரைட் இது பழைய காலத்து மீட்டர் பாக்ஸ் இதில் வந்து வாசிப்பு எடுப்பாங்க ரைட் இதில் வந்து வாசிப்பு எடுப்பாங்க இது சும்மா 5 8 4 3 2 2 இருக்கும் இப்படி வாசிப்பு இருக்கும் ரைட் இப்போ ஒரு நாள் வீட்டை வந்து ஒரு ஆள் பார்க்குதுன்னு சொன்னால் மீட்டர் பாக்ஸை பார்க்குதுன்னு சொன்னால் இந்த வாசிப்பு ஒரு ஆள் பார்க்கும் 5 5 4 3 2 2 கிடக்கும் இங்கே ஒரு 4 5 கிடக்கும் இது வந்து இவ்வளோத்தையும் வாசிக்கும் அப்போ 5 5 4 3 2ன்றது இப்போ இருக்கிற வாசிப்பு ஒரு மாதத்துக்கு முதல்ல என்ன வாசிப்பு இருக்கும் என்றால் 5 5 3 2 1 இருக்கும் அப்போ இந்த வாசிப்பிலிருந்து இப்போ இருக்கிற வாசிப்பில் இருந்து கடந்த மாதத்துக்கான வாசிப்பை கழிச்சு எவ்வளவு யூனிட் பாவிச்சு இப்போ 100 யூனிட் பாவிக்கிற 100 கிலோவாட் அவர் யூனிட்டை பாவிக்கிறேன்டால் 100 யூனிட் பாவிக்கிறேன்டால் அதில் பிரித்து கொடுப்பாங்க 0 தொடக்கம் 20 வரைக்கும் எவ்வளவு காசு இப்போ 20 தொடக்கம் 40 வரைக்கும் எவ்வளோ காசு அப்படி பிரித்து கொடுப்பாங்க அதில் இருந்து கால்குலேட் பண்ணி போடுவோம் எவ்வளோ காசு பண்ண மாட்டேன் லைட் பில் காரணம் வந்து பாத்ரூம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் முடிய எவ்வளோ காசை கட்டணும் ரைட் இது நீ பாவிக்கிற மின்சக்திக்கான கட்டணத்தை கட்ட வேணும் பிரதான மின் வழங்கல் ரைட் ஓகே அடுத்தது பேர் MGB ரைட் பஸ் வாரன்னு சொல்ல வசு சட்டங்கள் சொல்லுவாங்க ரைட் ஓகே சொல்லித்தர முடிவா பஸ் வாரன்னு சொல்றது நாங்கள் இது பட்டை சும்மா நொதுமல் பட்டை லைவ் பட்டை என்று கதைப்போம் ரைட் உயிர் பட்டை நொதுமல் பட்டை என்று கதைக்கிறது இதை வந்து உயிர் பட்டை என்று கதைக்கிறது உயிர் பட்டை இதை வந்து நொதுமல் பட்டை என்று கதைக்கிறது ரைட் உயிர் பட்டை முதலாவது வந்து MGB வந்து பாருங்க இது MGB ரைட் சிறு சுற்றுடைப்பான்னு சொல்றது சிறு சுற்றுடைப்பான் சர்க்கிட் பிரேக்கர் தான் இதுவும் சிறு சுற்றுடைப்பான் ரைட் ஓகே சிறு சுற்றுடைப்பான் அல்லது MGB என்று கதைப்போம் MGB கம்பியில் இப்படி தான் MGBகள் இருக்கும் MGB எப்பயுமே உயிர் கம்பியோடு தான் தொடக்கப்படணும் நொதுமல் பட்டையிலிருந்து நொதுமல் கம்பியை இணைச்சு கொண்டு வருவாங்க உயிர் கம்பியோடு தான் உயிர் பட்டையோடு தான் இது வந்து உயிர் பட்டை லைவ் ரைட் இங்கே தான் MGB எப்பயுமே கனெக்ட் பண்ண வேணும் MGB 2 டைப் MGB இருக்குது ஒன்று 5 ஆம்பியர் MGB மற்றது 15 ஆம்பியர் MGB ரைட் ஒன்று அர்த்தம் இல்லை 5 ஆம்பியர் MGB என்றால் அதுக்குள்ள போகக்கூடிய உயர்ந்தபட்ச ஓட்டம் 5 ஆம்பியர் 15 ஆம்பியர் MGB என்றால் அதுக்குள்ள போக உயர்ந்தபட்ச ஓட்டம் 15 ஆம்பியர் ரைட் இந்த 15 ஆம்பியர் MGB எங்கேருந்து இந்த 15 ஆம்பியர் இது சொல்கிறேன் இது வந்து 15 ஆம்பியர் MGB இது வந்து ஒரு 15 ஆம்பியர் MGB இது வந்து 5 ஆம்பியர் MGB இது ஒரு 5 ஆம்பியர் MGB இது ஒரு 5 ஆம்பியர் MGB ரைட் 3 5 ஆம்பியர் MGBயும் 2 15 ஆம்பியர் MGBயும் சும்மா ஒரு கணக்கு சொல்கிறேன் சில வேலை கூட 15 ஆம்பியர் MGB வைக்கலாம் நம்மளோட நீ செலவை இயந்திரத்தை பயன்படுத்துவாய் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துவோம் இதுக்கெல்லாம் பெரிய கரண்ட் ஓட வேண்டி வரும் இப்போ மோட்டர் பயன்படுத்துவோம் மோட்டருக்கெல்லாம் பெரிய கரண்ட் ஓட வேண்டி வரும் அங்கெல்லாம் வரும் அந்த லைன்களுக்கெல்லாம் வரும் 15 ஆம்பியர் MGB இருந்தால் லைன் எடுத்து கொடுப்பாங்க லைவ் இந்த லைன் வந்து லைன் 500 வைக்கிறேன் நான் L500 லைன் 5ல இருந்து தான் 15 ஆம்பியர் MGBக்கு தான் மோட்டர் லைன் எடுத்து கொண்டு போவாங்க அடுத்தது இப்போ சமையல் அறைக்கு நிறைய மின்சாரம் பயன்படுத்துவாய் அமைப்பு வெப்பமாக்கி ஹீட்டர் பயன்படுத்துவாய் அதுபோல் ரைஸ் குக்கர் மின் அடுப்பு இப்படி நிறைய பயன்படுத்துவோம் இப்போ அதுகளுக்கு எல்லாமே பெரிய கரண்ட் பண்ணுவோம் இப்போ 15 ஆம்பியர் தான் சமையல் அறைக்கு L400 தான் வைக்கணும் இப்போ சின்ன அறைகள் சின்ன வீடுகள் பெரிய வீடுகள் சின்ன அறைகளுக்கெல்லாம் சின்ன பல்புகள் நான் பயன்படுத்துவேன் அதுக்கு 5 ஆம்பியர் MGB காணும் அப்போ 5 ஆம்பியர் MGBயை அதுகளுக்கு எடுத்துக்கொண்டு போவாய் அப்போ 3 லைன் அதுக்கு போகும் 2 லைன் மோட்டர் லைன் அதுகளுக்காக போகும் மற்றது லைவ் வயர் தான் போக முடியல நொதுமல் பட்டையிலேருந்து ஒரு வயர் எடுத்து கொண்டு போக வேணும் 2 வயர் கொண்டு போக வேணும் லைவ் வயரும் கொண்டு போகணும் நொதுமல் வயரும் கொண்டு போகணும் 2 வயர் லைவ் கம்பியும் நியூட்ரல் கம்பியும் கொண்டு போகணும் லைன்லேருந்து நொதுமல் பட்டையிலேருந்து நொதுமல் வயரையும் லைவ் பட்டையில உயிர் பட்டையிலேருந்து ஒரு வயரையும் MGBலேருந்து உயிர் பட்டையில் குழுவப்பட்ட MGBலேருந்து ஒரு வயரையும் நொதுமல் பட்டையிலேருந்து ஒரு வயரையும் எடுத்து கொண்டு போய் லைன்களை கொடுக்குறதான் வேலை ரைட் ஓகே அங்கேயும் பாருங்க பியூஸ் தான் MGB ஒன்றும் இல்லை பியூஸ் தான் 5 ஆம்பியரை விட 5 ஆம்பியர் பியூஸ் தான் இருக்குது இல்லை கடைசியாக பேர் ஒரு 15 ஆம்பியர் பியூஸ் கொடுத்துருக்கான் இந்த 15 ஆம்பியர் லைனில் இருந்தால் இது வந்து நியூட்ரல் இது வந்து லைன் இந்த 2 வயரும் ஒரு மோட்டார் சர்க்கிட்டுக்கு போகும் ரைட் இந்த 2 இது வந்து லைவ் கம்பி இது வந்து நியூட்ரல் கம்பி இந்த 2 வயருமே மோட்டார் சர்க்கிட்டுக்கு போகும் 15 ஆம்பியர் 13 ஆம்பியர்ல வேலை செய்யக்கூடிய மோட்டருக்கு இந்த சர்க்கிட் போகும் அப்போ 5 ஆம்பியர் சர்க்கிட் எல்லாம் சின்ன அறைகளுக்கு போகும் இந்த படத்தின்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து பட்டை ரைட் இது நொதுமல் பட்டை
இதை வந்து உயிர்பட்டை என்று சொல்றது. உயிர்பட்டையில நுகர்பட்டைக்கு 2 பேர் எடுத்து கொண்டு போய் மோட்டர் லைன்களுக்கு கனெக்ட் பண்றது. 5 ஆம்பியரோட பெரிய ஆம்பியர் இதுக்குள்ள போனால் இந்த எம்சிபி தொழிற்பட்டு அந்த லைனை நிப்பாட்டி விட்டுரும். ரைட், இப்போ 5 ஆம்பியர், இப்போ மோட்டர் பாய்க்கிறான்னு வை, இப்போ மோட்டருக்கு 15 ஆம்பியர் வேணும். 15 ஆம்பியர் வரைக்கும் தான் கரண்ட் அலோவ் பண்றது. ஒருவேளை மோட்டர்ல கூட கரண்ட் வந்துட்டுன்னு சொன்னால், மோட்டர் வயருக்கு கூட கரண்ட் வந்துட்டுன்னு சொன்னால் இந்த பியூஸ் வந்து போயிடும். ரைட், மோட்டர் லைன் வேலை செய்யாது. பழைய காலத்துல எல்லாம் பியூஸ் போட்டுதானே என்ன செய்யணும், பியூஸ் கட்டையை பிடுங்கி உள்ளுக்கு இருக்கிற பியூஸ் கம்பியை மாற்ற வேணும். இப்போ அப்படி இல்லை, எம்சிபி தொழிற்படும் மின்சுற்று டிபார்ட் முறையில் வந்துட்டு. அப்போ எம்சிபி தொழிற்படணும், டாக்டர் எம்சிபி லைனை மேலே தூக்கி விட்டா சரி மோட்டர் ஓடும் பிரச்சனை. ரைட், ஓகே, அதான் இந்த எம்சிபியில் நடக்கிற பிரச்சனை. ரைட், ஓகே, அடுத்தது பார்ப்போம். இதான் இந்த நுகர் விலகன்னு சொல்றது. பரம்பரை இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ரைட், பெரம்பல் பெட்டின்னு சொல்றது. ரைட், டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் பெரம்பல் பெட்டி என்று சொல்லுவோம். இதுக்குள்ள தான் எல்லா விஷயங்களும் அடக்கப்பட்டிருக்கும். ரைட், பெரம்பல் பெட்டி. ரைட், பெரம்பல் பெட்டியில் தான் நிறைய இருக்கும். மெயின் சுவிட்ச் இருக்கும், முதலாவது மெயின் சுவிட்ச் இருக்கும், அடுத்தது RCCB இருக்கும், அடுத்தது MCB சிறு சுற்றுடைப்பானங்கள் இருக்கும். ரைட், அதுக்கு பிறகு சின்ன சின்ன லைன்களுக்கு கரண்ட் போய்கொண்டு இருக்கும். காலிகள், லைட்டுகள், குதைகளுக்கெல்லாம் கரண்ட் போய்கொண்டு இருக்கும். ரைட், அடுத்தது இது வந்து உருகி கம்பி. நான் சொன்ன இந்த கயோலின் படியான்னு சொல்ல மீட்டர் பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய உருகி கம்பி. இது எம்சிபியினுடைய புற தோற்றம். இப்படிதான் எம்சிபி பார்த்துருப்பேன் வீடுகளில் இருக்கும். பெரம்பல் பட்டியில் இப்படி ஒரு படத்தில் போட்டிருப்பான். எம்சிபி இப்படி தான் இருக்கும். ரைட், அடுத்து இங்கே தனியாளி சுவிட்ச். ரைட், இதெல்லாம் பார்த்து வை. சுவிட்சில் 2 டைப். இது வந்து தனியாளி, ஒரு சுவிட்ச் மட்டும் இருக்குது. இது வந்து 4 சுவிட்ச் இருக்குது. ரைட், இங்கே படத்தில் பார்த்தா இதெல்லாம் புக்கில் இருக்கிற படங்கள் தான். ரைட், இங்கே 4 சுவிட்ச் இருக்குது. அப்போ 4 ஆளிகள் பொருத்தப்பட்டது இருக்குது. இங்கே தனி ஆளி இருக்குது. துவி முனைவு ஆளின்னு சொல்ல, இரு முனைவு ஆளின்றது மெயின் சுவிட்சில் பயன்படுத்தப்படும். 2 ஆளிகள் சேர்ந்து இருக்கும். ரைட், இப்படி இருக்கும். 2 ஆளிகள் துவி முனைவு ஆளிகள் சேர்ந்துருக்கு. இது மெயின் சுவிட்சில் பெரம்பல் பட்டியில் இருக்கு. நீ பார் வீட்டில் கட்டாயம் இருக்கும். இப்போ மெயின் சுவிட்ச் வந்து துவி முனைவு ஆளி. அது ஏன் துவி முனைவு ஆளி பயன்படுத்தணும் எக்ஸாம்பிள் கேட்கலாம். மெயின் சுவிட்ச் மட்டுமே துவி முனைவு ஆளி பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டால் என்ன சொல்ல வேணும்? வீட்டு மின் சுற்றை முழுமையாக லைவ் கம்பியிலையும் கரண்ட் வராமல், நியூட்ரல் கம்பியிலையும் கரண்ட் வராமல் மொத்தமாக 2ஐயும் வேறாக்கி விடுறது. வீட்டு மின் சுற்றை முழுமையாக பிரதான மின் வளங்களிலிருந்து வீட்டு மின் சுற்றை முழுமையாக வேறாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய துணை உறுப்பு பிரதான ஆளி. RCCB கிடையாது, பிரதான ஆளி மெயின் சுவிட்ச். மெயின் சுவிட்ச் வேற, ரிப் சுவிட்ச் வேற. ரைட், மெயின் சுவிட்ச்ன்றது முழுமையாக மின்னோட்டத்தை வந்து தொடுப்பகட்டி விட்டுரும். பிரதான மின்வளங்கள், தேசிய மின்வளங்கள்ல இருந்து வீட்டு மின் சுற்றை முழுமையாக வேறாக்கி விடுறது பிரதான ஆளி மெயின் சுவிட்ச். வீட்டுக்குள்ள வர பிரச்சனை, வீட்டுக்குள்ள வர மின் கசிவுகள்ல இருந்து உயிரை காப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கடவுள்ன்றதான் நான் சொல்லுவேன். RCCB. ரிப் சுவிட்ச் வந்து ஒரு கடவுள் மாதிரி டக்குன்னு தொழிற்படும். இந்த உடம்புக்குள்ள ஒரு சின்ன 30 மில்லியன் பேர் வரைக்கும் கரண்ட் வந்து 30 மில்லியன் பேருக்குள்ள கரண்ட் வந்தாலே RCCB தொழிற்படும். 50 மில்லியன் பேர் கரண்ட் வரும் வரைக்கும் RCCB வேலை செய்யலை என்றால் உடலுக்குள்ள கட்டாயம் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். 100 மில்லியன் பேர் மரணத்தை ஏற்படுத்தும். 100 மில்லியன் பேர் கரண்ட் உடம்புக்குள்ள போனால் மரணத்தை ஏற்படுத்தும். அப்ப தொடுகையில் இருக்கைக்குள்ள இந்த உடலுடைய நிலையை பொறுத்து இது மாறுபடும். ஒருவேளை உனக்கு வேர்வை நினைஞ்ச கை, ஈரத்தில் நினைஞ்ச கையை கொண்டு போய் கரண்ட்டுக்கு வச்சால் ஃபாஸ்ட்டாக கரண்ட் ஃபாலோவாக நடக்கும். அப்போ சின்ன கரண்ட்லேயும் இந்த உயிர் போயிடும். 40-50 மில்லியன் பேர்லேயே கரண்ட் உயிர் போயிடும். அப்போ நீ நினைந்த ஈரமான கையோட கொண்டு வச்சினால் வேர்வையெல்லாம் டக்குன்னு ஈஸியாக மின்ன கடத்தும். இப்போ வேர்வை மின்ன கடத்தும், மற்ற தண்ணி மின்ன கடத்தும். என்ன மாதிரியான உடல் பகுதி, இந்த உடல் நிலையை பொறுத்து, இந்த உடலில் உள்ள தடையை பொறுத்து போகிற மின்னோட்டம் மாறுபடும். அப்போ சும்மா நோமல கதைக்குள்ள 100 மில்லியன் பேர் போச்சுன்னா ஆள் செத்து போடும். 50 மில்லியன் பேர்னா சின்ன சின்ன ஆபத்தோடு ஆள் காப்பாற்றிக் கொள்ளலாம். 50 மில்லியன் பேரோட குறைவான மில்லியன் பேர்லேயே இந்த RCCB தொழிற்பட்டாதான் உயிர் ஆபத்துகளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது இந்த ஆளியுடன் கூதிய ஒரு கூதையடின்னு சொல்றது. இதெல்லாம் நான் தெளிவாக கதைப்போம். ரைட், இது வந்து எர்த் போல்னு சொல்றது. இதெல்லாம் லைவ் போல், இது நியூட்ரல் போல்னு சொல்லுவோம். எர்த் போல் வந்து பாருங்க கட்டாயம் ஒரு புவி தொடுப்பு செய்யப்பட்டிருக்கும். ரைட், எர்த் போல் வந்து புவி தொடுப்பு செய்யப்பட்டிருக்கும். இந்த லைவ் லைன் நியூட்ரல் லைன் தான் RCCB-லேருந்து வர கரண்ட் வரும். RCCB-லேருந்து வர கரண்ட் லைவ் லைன் நியூட்ரல் லைன் வரும். ஒருவேளை நீ இதில் அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அயன் பாக்ஸில் அந்த மேற்பரப்பு வந்து உலோக உரையால் ஆகப்படும். இந்த உலோக உரையில் உள்ள ஃபிங்கர் பட்டுதுன்னு சொன்னால் எர்த் வயரில் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். எர்த் வயரில் கரண்ட் ஃப்ளோ நடந்தால் இந்த லைவில் வர வோல்டேஜ் ட்ராப் ஆகும். 230 வோல்டேஜ் தான் வர வேணும். ஆனால் அதில் ட்ராப் ஆகும் 220 வோல்டேஜ் வருது என்றால் 10 வோல்டேஜை காணையில், சுமார் கதைக்கு சொல்கிறேன், 10 வோல்டேஜை காணையில் 10 வோல்டேஜும் இந்த எர்த் வயர்களால் போகுது அப்படி என்றால் RCCB தொழிற்படும். ரைட், தொழிற்பட்டு வீட்டு மின்சுட்டை வேறாக்கி விட்டுரும். உயிரை காப்பாற்றுறதுக்கு RCCB இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சு. அதுக்கு அடுத்தது வேறுங்கோ இது ஊசி செருவி மூ ஊசி செருகின்னு இருக்குது. ரைட், இரு ஊசி செருகி மூ ஊசி செருகின்னு இருக்குது. இரு ஊசி செருகிகள் பாருங்க புவித்தொடுப்பு செய்ய தேவையில்லை. ரைட், அதாவது அதன் மேற்பரப்பு வந்து பிளாஸ்டிக்கல் ஆக்கப்படுறது. ரேடியோக்கள், பொதுவாக ரேடியோக்கள், டிவி எல்லாம் பாருங்க வெளியில் இப்போ வர டிவிகள். ரைட், எல்லாமே வெளியில் பிளாஸ்டிக்கல் ஆக்கப்படும். பிளாஸ்டிக் வந்து முன்ன கடத்தாது. அப்போ உலோக மேற்பரப்புகளால் ஆக்கப்படாது. பிளாஸ்டிக்கின் மேற்பரப்பில் ஆக்கப்பட்ட மின் சாதனங்களை பயன்படுத்தக்குள்ள எங்களுக்கு இரு ஊசி செருகிகள் 2 ஊசி தான் இருக்கு. நியூட்ரலும் லைவும் தான் இருக்கும்.
2 ஊசி தான் இருக்கும், 2ஐயும் கொண்டு பிளக்கில் போட்டால் சரி. 2 ஊசி சரிகள் மின்னதிர்ச்சிகளை ஏற்படுத்தாத சாதனங்களுக்கு, உதாரணத்துக்கு டிவி, ரேடியோ, அது மாதிரியெல்லாம் மின்சாதனங்கள். அந்த மின்சாதனங்கள் வந்து வெளி மேற்பரப்புகளால் மின்ன கடத்தாது, ரைட்? உலோக மேற்பரப்பு இல்லை. ஆனால் பாருங்க இந்த மூவூசி செருகி இதில் பாருங்க, இந்த படத்தில் எடுக்க பாருங்க, மூவூசி செருகி இப்படி இருக்கு, 3 ஊசி இருக்கு. இது ஒரு ஊசி, இது ஒரு ஊசி, இது ஒரு ஊசி, ரைட்? ஒன்று லைவ், ஒன்று நியூட்ரல், ஒன்று ஏர்த்துன்றது கட்டாயம் இருக்கும். அந்த உலோக உரையாக்கப்படும், உதாரணத்துக்கு அயன் பாக்ஸ், கீட்டருக்கு கட்டாயம் எதிர்த்து அடிச்சிருக்கும். ஹீட்டர் பயன்படுத்தக்குள்ள பாருங்க, ஹீட்டர் மேற்பரப்பில் ஒருவேளை கைப்பட்டால் மின்னோட்டம், அதனோட கசிவு மின்னோட்டம் வரும். அந்த கசிவு மின்னோட்டம் வந்தால் உயிராபத்தில் ஏற்படும். அப்போ அங்கே வந்து ஏர்த் கட்டாயம் அடிச்சிருக்கணும். இந்த ஏர்த் அடிச்சிருந்தால் மூசி சரிகளை பயன்படுத்தக்குள்ள RCCB தொழிற்பட்டு எங்களை உயிரை காப்பாற்றிக்கணும். மின்னதிர்ச்சிகள் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் படிச்சு அப்படியே வணைச்சு கிடக்கு. நியூட்ரலில் வந்து இதில் நீல கலர் வயரில் நியூட்ரல் இருக்கும். ஏர்த் வயர் வந்து ஒரு பச்சை, ஒரு கீட்டு நிறத்தில், பச்சை மஞ்சள் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கீட்டு நிறத்தில் இருக்கும் ஏர்த் வயர். இது வந்து ஒரு மண்ணிற கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருந்தாலும் அது லைவ் கம்பி தான். லைவ் கம்பியில் தான் வோல்டேஜ் இருக்கும். நியூட்ரல் கம்பியில் 0 வோல்டேஜ், இல்லை 230 வோல்டேஜ். இந்த 230 வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்தால் RCCB தொழிற்படும்ன்றதான் கதை, ரைட்? அடுத்து வளைய சுற்று. இதுதான் சர்க்கிட்டுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படுது. வீட்டு மின் சுற்றில் வளைய சுற்றுன்னு சொல்லக்கூடியதான் சர்க்கிட்டுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடியது. இது வழியாக பார்த்தா தெரியும். இதில் வந்து குதைகள், ஆளிகள் எல்லாத்துக்குமே இந்த சர்க்கிட் தான் பயன்படுது. வளைய சுற்று தான். இப்போ பிளக்குகள் அடிக்கக்குள்ள எல்லாம் இந்த வளைய சர்க்கிட் தான் பயன்படுத்தப்படுகிறது. லைவ்ல இருந்து வந்து பாருங்க, இந்த சர்க்கிட்ல பாருங்க, ரைட்? இது வந்து லைவ் கம்பி, இது வந்து நியூட்ரல் கம்பி, இது வந்து எர்த் கம்பி. 3 கம்பியுமே, 3 கம்பியுமே அனுப்பப்படும் ஒவ்வொரு பிளக்குக்கும், ரைட்? 2 கம்பியால வரும் பாருங்க. லைவ் கம்பி, சாரி, இந்த லைவ் கம்பியை பாருங்க, இப்படி பாரு, லைவ் கம்பியை பாருங்க, ரைட்? இப்படி ஒரு கம்பி, இன்னொரு கம்பியும் அதுல இருந்து வெளிக்கிடுது, ரைட்? லைவ் கம்பியில் ஒரு வளைய சுற்று, ரைட்? செயின் சர்க்கிட்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து இதுக்கால வந்து இப்போ 2வது பிளக்குக்கும் பாருங்க, 2 வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரே கம்பியை பயன்படுத்துகிறேன். அது மாதிரி பாருங்க, இங்கே வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரே கம்பியை பயன்படுத்துது. அது மாதிரி இப்படி வந்து பாருங்க, அடுத்த சர்க்கிட்டுக்கு, அடுத்த பிளக்குக்கும் வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரே கம்பியை பயன்படுத்துகிறோம். அதை வந்து சுற்றி கொண்டு வந்து, ரைட்? இப்படி இருக்கு. அடுத்து நியூட்ரலும் பாருங்க, அதே மாதிரி தான். நியூட்ரல் கம்பி பாருங்க, இங்கேருந்து வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரே கம்பியை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு பிளக் டாப்புக்கும் வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரே கம்பியை, நியூட்ரல் கம்பியையும் பயன்படுத்துகிறோம், ரைட்? அது ஒரு சர்க்கிட்டை போல் பண்ணி. அடுத்தது ஏர்த் கம்பியும் அதே வளைய சர்க்கிட் முறையில் தான், ரைட்? ஏர்த் போலுக்கும் அதே வளைய சர்க்கிட் முறை. வளைய சர்க்கிட், செயின் சர்க்கிட், சகலத்துக்கும் வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரே கம்பியை பயன்படுத்துறது, அதுதான் செயின் சர்க்கிட் என்று சொல்லுவோம், ரைட்? ஓகே. வளைய சுற்று முறையில் தான் பொதுவாக வீட்டு மின் சுற்று. இது வந்து ஏன் இப்படி பயன்படுறது? சமாந்திர இணைப்புன்னு சொல்லுவோம், ரைட்? வர்றதுக்கும் போது ஒரே கம்பியை பயன்படுத்துறது சமாந்திர இணைப்பு முறைன்னு சொல்லுவோம். ஒருவேளை ஒரு இதில் வந்து ஒரு பிளக் வந்து வேலை செய்யலை என்றால் மற்ற பிளக்கு கரண்ட் வந்து ஒன்று இருக்கும், ரைட்? செயின் சர்க்கிட்டில் இருக்கிற ஒரு நன்மை. ஒரு பிளக் வேலை செய்யாடிக்கும். ஒரு பிளக்கில் நீ எல்லா பிளக்லையும் மின்சாதனங்கள் உழவ வேண்டிய தேவை இல்லை. வீட்டு மின் சுற்று பொதுவாக எல்லா லைனுமே வந்து சமாந்திர இணைப்பில் தான் இணைக்கப்படும். ஒரு பிளக்கில் நீ பாவிக்காத நேரத்தில் இன்னொரு பிளக்கை பாவிக்கலாம். எல்லா பிளக்கும் தொடர் சர்க்கிட்டா எல்லா பிளக்கும் ஒரே நேரத்தில் பாவிக்கணும். அப்படி வீட்டு மின் சுற்று செய்யல. அது என்ன? அப்போ தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத மின் இதுகளை வந்து நிப்பாட்டி கொள்ளலாம், ரைட்? ஓகே. அடுத்த பகுதி இப்போ நான் சொன்னேன், இந்த மின் அதிர்ச்சிகள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய உபகரணங்களாக எங்களுக்கு RCCBகள் இருக்குது. மற்றது என்ன சொன்னான், NGB, RCCB, இப்படியா நிறைய உபகரணங்கள் இருக்குன்னு சொன்னான். என்ன இப்போ சில கேள்வி மாதிரியே கேட்குறாங்க உங்களுக்கு. வீட்டு மின் சுற்றில் ஏற்படும் மின் அதிர்வுகளிலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய உபகரணங்கள் இவை என்று கேட்டால், உபகரணம் இல்லை, மின் சுற்று உபகரணங்கள் சொல்லுவோம். சுற்று உபகரணங்கள் இவை என்று கேள்வி கேட்டால் எழுதக்கூடிய விடை என்ன இருக்கு? முதலாவது விட பிரதான ஆளி, மெயின் சுவிட்ச், பிரதான ஆளியும் உருகி பியூஸும் வந்து பாருங்கோ உயிரை காப்பாற்றக்கூடியதுதான். பெரிய கரண்ட் போச்சுன்னு சொன்னால் பெரிய நெருப்பு தீ விபத்துகளை ஏற்படலாம். பெரிய கரண்ட் போச்சுன்னு சொன்னால் இப்போ பியூஸ் வேலை செய்யாடிக்கு பெரிய கரண்ட் வீட்டுக்குள்ளே போயிடும். வீட்டுக்குள்ள பெரிய கரண்ட் போனால் உயிராபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய, அதுலேருந்து பாதுகாக்கிறதும் இந்த பியூஸ் உருகிகள், பிரதான ஆளிகள் உருகிகள். மற்றது மிக முக்கியமானது RCCB, எச்சோ ஓட்ட சுற்றுடைப்பான ரிப் சுவிட்ச் அல்லது இடர் ஆளி அல்லது தடக்கு ஆளி அப்படின்னு சொல்லலாம், ரைட்? RCCB தான் மின் சாதனங்கள்லேருந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு காரணம். அப்போ அந்த மாதிரியான சில காப்புகளுக்கு சில என்னென்ன வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாது, ரைட்? இப்போ என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது, இப்போ வீட்டில் மின் சாதனங்கள் பயன்படுத்தக்குள்ள எப்படி விபத்துகள் வரும், என்னென்ன வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் எங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நார்மலாக சொல்கிறேன். இப்போ உருகிய இடும்போது சுற்றுக்குரிய 5 ஆம்பியர் அல்லது 13 ஆம்பியர் உருகி கம்பிகளை மட்டும்தான் இடணும். இப்போ உருகி போடப்படும் ஒரு இடத்துல ஒரு ஃபியூஸ் ஒன்று போடப்படும். ஃபியூஸ் வந்து எப்பயுமே என்ன மாதிரி கொடுக்கணும்? இது வந்து லைவ் கம்பி, இது வந்து நியூட்ரல் கம்பி என்றால் ஃபியூஸ் வந்து எப்பயுமே லைவ் கம்பியில் தான் கொடுக்க வேணும், ரைட்?
இப்போ இந்த சர்க்கிட்டுக்கு வந்து இல்லை நியூட்ரல் கம்பி சும்மா போகும். இப்போ நியூட்ரல் கம்பி என்னதில் வேணுமென்னு கேட்டால் இப்போ நீ இந்த பழைய காலத்தில் இந்த 90s கிட்ஸுகளுக்கு தெரியும். பழைய காலத்தில் நீ பள்ளிக்கூடங்களுக்கு இப்போ பிறந்த நாளுக்கு டோபி கொண்டு போய்க்குள்ள கட்டாயம் ஒரு ஃப்ரெண்டை கூட்டி கொண்டு போவேன். சும்மா பழைய காலத்தில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற காலங்கள் எல்லாம் நீ உனக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் நீ இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டி கொண்டு போவேன் சாக்லேட் கொடுக்குறதுக்கு. பழைய டீச்சர்ஸ் மாதிரி பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுக்குறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை சேர்த்து கூட்டி கொண்டு போவேன். அந்த மாதிரி தான் பாருங்க இந்த லைவ் கம்பிக்கு தான் பிறந்த நாள். ஆனால் நியூட்ரல் கம்பியும் ஒரு சப்போர்ட்டுக்கு போகுது. நியூட்ரல் கம்பியும் ஒரு சப்போர்ட்டுக்கு போகுது. 0 வோல்டேஜ் நான் அழுத்தம் சப்போர்ட்டுக்கு போகுது. இப்போ 230 வோல்டேஜ். இப்போ லைவ் கம்பியில் தான் பாருங்க ஃபியூஸாக கொழுவ வேணும். இப்போ 13 ஆம்பியர் ஃபியூஸ் கொழுவ வேண்டிய சர்க்கிட்டுக்கு 13 ஆம்பியர் ஃபியூஸாக கொழுவு. அது மாதிரி 5 ஆம்பியர் சர்க்கிட்டு 5 ஆம்பியர் உள்ள கொழுவ வேண்டிய சர்க்கிட்டுகளுக்கு 5 ஆம்பியர் ஃபியூஸாக கொழுவு. ரைட். அப்போ பொருத்தமான உருகி கம்பிகளை பயன்படுத்தணும். இப்போ 5 ஆம்பியர் சர்க்கிட்டுக்கு 5 ஆம்பியர் கொழுவ வேண்டிய சர்க்கிட்டுக்கு நீ 13 ஆம்பியர் ஃபியூஸாக கொழுவி விட்டான்னு சொன்னால் 5 ஆம்பியர்ல அந்த எம்சிபி நிற்க வேணும். எம்சிபி லைன் வந்து நிற்க வேணும். 5 ஆம்பியரோட பெரிய கரண்ட் போனால். ஆனால் 13 ஆம்பியர் ஃபியூஸ் கம்பியை நீ கொழுவி விட்டீங்கன்னு சொன்னால் அது 5 ஆம்பியரோட பெரிய கரண்ட் போனாலும் அந்த எம்சிபி நிற்காது. ரைட். அப்போ மின்னதிர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ பொருத்தமான உருகி கம்பிகளை பொருத்தமான சுற்றுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அது முதலாக. அடுத்தது மல்டிபிளக்கில் வந்து பாருங்க நிறைய மின்சாதனங்கள் மிகப்பெரிய வலுப்பெருமான உள்ள மின்சாதனங்களை மல்டிபிளக்கில் பயன்படுத்துவாங்க சில பேர். இப்போ மல்டிபிளக்னா தெரியும் இப்படி இருக்கும், இப்படி ஒரு துளை இருக்கும், இப்படி ஒரு துளை இருக்கும், இப்படி ஒரு துளை இருக்கும், இதுக்கு ஒரு துளை இருக்கும், இதுக்கு ஒரு துளை இருக்கும், இப்படி நிறைய துளைகள் இருக்கும். என்ன அப்போ இதுகளில் வந்து பிளக் டாப் மாதிரி. இப்போ இதில் வந்து பிளக் டாப் மாதிரி ஒரே மல்டிபிளக்ன்றது சகல ஒரு இதில் வந்து இப்போ இந்த மேலே கூட 2 ஓட்டை இருக்கும், கீழே 2 ஓட்டை இருக்கும். அப்படி நிறைய சாதனங்களை கொழுவலாம் மல்டிபிளக். அதான் பென்சரின்னு சொல்றது. பென்சரிக்கு மல்டிபிளக்னு சொல்றது. நிறைய துளைகள் இருக்கும். அதில் வந்து ஒரே மல்டிபிளக்கில் நிறைய 4-5 சாதனம். இப்போ 4 சாதனம் கொழுவி போட்டேன். ஒரு இதில் வந்து கீட்டரை வைக்கிறேன், ஒரு இடத்துல வந்து ஃபேன் போட்டுருக்குறேன், ஒரு இடத்துல வந்து மின் அழுத்தி அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறேன். அப்படி 4-5 ஒரு இடத்துல டிவியை யூஸ் பண்ணுறேன். அப்படி 4 மின்சாதனங்களை பயன்படுத்துகிறேன். ஒரே நேரத்தில் 4 மின்சாதனங்களை பயன்படுத்துகிறேன். உனக்கு வந்து அதில் வந்து பெரிய கரண்ட் விடும். அப்போ ஃபியூஸ் அதில் அடிச்சிடும். அப்போ பெரிய கரண்ட் போயிடும். அதனால் அதில் தாங்கக்கூடிய அளவு ஓட்டத்தை இவ்வளவு ஆம்பியர் அதில் இப்போ 13 ஆம்பியர் தான் இந்த மல்டிபிளக் கண்டால் 13 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான மின்சாதனங்களை மட்டும்தான் இல்லை பயன்படும். 2 மின்சாதனம் ஒரு மின்சாதனம் ஓகே 13 ஆம்பியர் மின்சாதனத்தை கொடுக்கும். நிறைய வலுப்பெருமானம் கூட எடுக்கக்கூடிய மின்னோட்டத்தை கூட எடுக்கக்கூடிய மின்சாதனங்களை பயன்படுத்தினால் பிளக் அடிச்சிடும். அப்போ சர்க்கிட் அங்கே பழுதா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரைட். அடுத்தது இந்த மின் அழுத்திகள். இப்போ உலோக உரைகளால் பயன்படுத்தப்பட்ட மின் அழுத்திகளை பயன்படுத்த அயன் பாக்ஸ்கள் பயன்படுத்தக்குள்ள எல்லாம் நீ வந்து வெறுங்கால் இப்போ அயன் பாக்ஸ் பயன்படுத்தக்குள்ள வெறுங்காலில் பூமியோட தொடுகையில் இருக்காமல் சில ரப்பர் பாதனைகளை அணியலாம். ரைட். ரப்பர் பாதனைகளை அணியலாம் அல்லது ரப்பர் விரிப்புகளில் இருந்து மின் அழுத்திகளை பயன்படுத்தலாம் வந்து பயன்படுத்தலாம். அப்போ உன்னோட ஆபத்துகளை குறைக்கும். என்ன அடுத்தது பாருங்க. இப்போ வீட்டில் ஏதாவது மின் பழுதுகள் ஏற்படுது. உதாரணத்துக்கு பல்ப் ஒன்று பழுதாக போச்சுட்டு இப்போ வீட்டில் வந்து ஒரு பல்ப் ஒன்று இருக்குது. இந்த பல்ப் வந்து சுட்டு போட்டு இப்போ புதுசாக ஒரு பல்ப் ஒன்று வேண்டியது இதில் மாட்ட போகிறேன். ரைட். இந்த கோல்டரில் வந்து ஒரு புதுசாக ஒரு பல்ப் ஒன்று வந்து மாட்ட போகிறேன் என்றால் நீ வந்து இப்போ வீட்டில் பழுது பார்க்குற நேரத்தில் பெரம்பல் பெட்டி, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் புக்ஸ்னு சொல்லுவாங்க. பெரம்பல் பெட்டி இங்கே வந்து பிரதான ஆளி மெயின் சுவிட்ச் இருக்கும். இங்கே வந்து RGCB இருக்கும். இங்கே வந்து நூன் சுப்ளை பண்ண MCBகள் இருக்கும். ரைட். ஓகே. அப்போ பிரதான ஆளி மெயின் சுவிட்ச், பிரதானாளி அல்லது மெயின் சுவிட்ச் என்று சொல்றது. இதை வந்து RCCB அல்லது இடர்காலியில் தடக்காலின்னு சொல்றது. இது வந்து MCBன்னு சொல்றது, சுற்று டைப்பானு சொல்றது. இதில் இதை வந்து நீ ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நிப்பாட்டி போட்டு நீ வந்து வீட்டில் பழுது பார்க்குற வேலைகள் செய்ய வேணும். ரைட். உதாரணத்துக்கு ஒரு மின் விளக்கு கொண்டு பழுதா போச்சு, மின் விளக்கு கொண்டு புதுசாக கொழுவ வேணும். மின் விளக்கு கொண்டு புதுசாக கொழுவ வேணும் என்றால் பழுதா போன மின் குமிழை மாற்றி போட்டு தான் புதுசாக ஒரு மின் குமிழ் கொழுவ போகிறேன். அப்போ இதை வந்து எந்த ஆளியை வந்து நீ நிப்பாட்ட வேணும்? RCCBயை நிப்பாட்டுறது பாதுகாப்பானதா, MCBயை நிப்பாட்டுறது பாதுகாப்பானது, அந்த விளக்குக்குரிய லைனை நிப்பாட்டுறது MCB லைனை நிப்பாட்டுறது பாதுகாப்பானதா, அல்லது மொத்தமாக அந்த RCCBயை நிப்பாட்டுறது பாதுகாப்பானதா, அல்லது பிரதான ஆளி மெயின் சுவிட்சை நிப்பாட்டுறது பாதுகாப்பானதான்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம்பிள். கேட்ட நீ என்ன சொல்லணும்? பழுதுபடைந்த மின்குமலை மாற்றக்குள்ள ஒரு மின்னோட்ட கசிவு இருக்கு, ஒரு சின்ன நியூட்ரல்ல கரண்ட் வரும் கட்டாயம். RCCBயை நிப்பாட்டினால் ரிப் சுவிட்சை நிப்பாட்டினால் RCCBன்னு சொல்லலாம், ரிப் சுவிட்சை சொல்லலாம். ரிப் சுவிட்சை நிப்பாட்டினால் நியூட்ரலில் கட்டாயம் சின்ன கரண்ட் மின்னோட்ட பொசிவு ஒன்று இருக்கும். அந்த பொசிவு ஒருவேளை தெரியாமல் அந்த கோடலி கை வச்சுட்டு ஃபிங்கர் பட்டுட்டு இருந்தால் கட்டாயம் நினைச்சு வரும். அப்போ RCCBயை விட பொருத்தமானது பிரதான ஆளி மெயின் சுவிட்ச். சில பேர் நினைப்பாங்களா RCCBயும் மெயின் சுவிட்சும் உண்டு. அப்படி இல்லை. மெயின் சுவிட்சுக்கு கரண்ட் வந்து தான் பிறகு RCCBக்கு கரண்ட் வரும். தேசிய நெய்யரியிலிருந்து வர கரண்ட். ரைட். அப்போ பிரதான ஆளின்றது மெயின் சுவிட்ச் வேறு, RCCB ரிப் சுவிட்ச் வேறு. ரைட். மெயின் சுவிட்சை நிப்பாட்டுறதான் பொருத்தமானது. அடுத்த கேள்வி கேட்பான், அதுக்கான காரணம் என்ன? மெயின் சுவிட்சை நிப்பாட்டி போட்டு தான் வீட்டில் வர்ற பழுதுகளை பார்க்க வேணும். அதுக்கான காரணம் என்ன? ஏன் மெயின் சுவிட்சை நிப்பாட்டணும்? சும்மா விஞ்ஞான காட்சி கொடுக்கக்கூடாது.
ஏன் எதுக்கு காரணம் கேள்வி கேட்கணும் என்ன. அப்ப ஏன் பிரதான ஆளியை வந்து தொடப்பாக பிரதான ஆளியை நிப்பாட்டி போட்டு நாங்கள் வீட்டு பழுது வேலைகள் பார்க்கணும் என்றால் பிரதான ஆளி என்ன செய்யும்? தேசிய நெய்யரிலிருந்து வர 2 வயர் வரும். என்ன தேசிய நெய்யரி, அதாவது இப்போ கரண்ட் போஸ்ட்ல இருந்து 2 வயர் வரும். ஒரு வயர் லைவ் வந்தும் ஒரு வயர் நியூட்ரல் காய்ச்சல். லைவுக்கும் நியூட்ரலுக்குமான வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ்ல வரும். ரைட், ஓகே. வீட்டுக்குள்ள இருக்கிற சர்க்கிட்டுக்கு, வீட்டுக்கு வெளியில இருந்து லைன்ல இருந்து வர விநியோக கம்பில இருந்து வர 2 வயருக்கும் வீட்டுக்குள்ள போற சர்க்கிட்டுக்கும் இடையில பிரதான தடுப்பாளர், ஒரு காவலாளி, ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு காவலாளி மாதிரி இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான ஆளி, மெயின் சுவிட்ச். இந்த மெயின் சுவிட்சை ஓஃப் பண்ண என்ன நடக்கும் என்றால் இந்த தேசிய மின்வளங்கள்ல இருந்து வீட்டு மின் சுற்று முழுமையாக வேறாக்கப்படும். தேசிய மின்வளங்கள்ல இருந்து வீட்டு மின் சுற்று ஹவுஸ் வயரிங் முழுமையாக வேறாக்கப்படும் பிரதான ஆளி நிப்பாட்டுவதன் மூலம். அப்ப நியூட்ரல்ல கூட சின்ன பொசிவ மின்னோட்டம் கூட வராது. லைவ்ல மொத்தமாக கரண்ட் வராது, நியூட்ரல்லையும் மொத்தமாக கரண்ட் வராது. ஸோ நீ பயப்படாம வயர்கள் பிளக்குகள் எல்லாம் பழுதுகள் பார்க்கலாம். பழுதுகளை பார்த்தோம்னா கரண்ட் வராது, கரண்ட் மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தாது. ஆனால் ரிப்சூச்சனை நிப்பாட்டி போட்டு உள்ளுக்கு வேலை பார்த்தால், ரிப்சூச்சை நிப்பாட்டி போட்டு வீட்டு வயரிங் உள்ள வேலை பார்த்தால் பிரதான ஆளி நிப்பாட்டை இல்லை. பிரதான நிப்பாட்டி என்ன நடக்கும்? நியூட்ரல் கம்பி தொடுப்பில் இருக்கு. நியூட்ரல் கம்பி தொடுப்பில் இருந்தால் ஆர்சிசிபியும் தொழிற்படும். ஆர்சிசிபிக்குள்ளாலையும் கரண்ட் அலோவ் பண்ணும், என்சிபிக்குள்ளாலையும் கரண்ட் அலோவ் பண்ணும். நீ வீட்டில் வேலை செய்யக்குள்ள மின் விளக்குகளுக்குள்ள வேலை செய்யக்குள்ள ஒரு ஹோல்டர்ல நீ கை வச்சுட்டேன்னு சொன்னால் அங்க நியூட்ரல் கம்பியில கைப்பட்டால் மின்னதிர்வு, சின்ன மின்னதிர்வு ஏற்படும். சரியா? ஸோ அப்போ சின்ன மின்னதிர்வு இருந்தாலும் சில உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. எப்படி இந்த உடல்ல ஏதாவது காயங்கள் இருந்தால், உடல்ல ரத்தம் இருந்தால், உடல்ல வியர்வை இருந்தால், உடல் கை வந்து நினைக்கப்பட்டிருந்தால், ஈரமான கையெல்லாம் ஈஸியாக மின்னோட்டத்தை கடத்தும். என்ன அயங்கள் இருந்தால் மின்னோட்டத்தை கடத்தும். அப்போ ஈரமான கையை கொண்டு கரண்ட் வச்சுன்னா கரண்ட் அடிக்கும். ஸோ நியூட்ரல் கம்பி சின்ன கரண்ட் கரண்ட் அடிக்கான்னு சொல்லிடலாம். அப்போ சின்ன கரண்டாக இருந்தாலும் பொசிவ் மின்னோட்டமாக இருந்தாலும் உயிராபத்தில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கரண்ட் இங்கே கடத்தப்படும். அப்போ பழுது பார்க்குற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து பிரதான ஆளியை நிப்பாட்டி போட்டு தான் வேலைகளை செய்ய வேண்டும். ஆர்சிபியை விட பிரதான ஆளி பொருத்தமானது, நிப்பாட்டுறது பொருத்தமானது, முழுமையாக வேறாக்கி விடுறோம். ரைட், ஓகே. அடுத்த ஒரு சில விஷயங்கள். இப்போ தீ ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் பிரதான ஆளி பற்றி ஒருவேளை வீட்டில் மின் பயன்படுத்தி கொண்டிருக்க மின்சாரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்குள்ள தீ விபத்து ஏற்பட்டுது, நெருப்பு விபத்துகள் ஏற்படுது, பெரிய கரண்ட் ஓடி இப்போ மின் சுட்டு வந்து தீப்பெற்ற போதென்றால் நீ பிரதான ஆளியை நிப்பாட்டி விடு. பிரதான ஆளியை நிப்பாட்டுறதான் முழுமையாக வேறாக்குறது. ஆர்சிசிபியை நிப்பாட்டுறது இல்லை, ரிப்சூச்சை நிப்பாட்டுறதை விட பிரதான ஆளி, ரிப்சூச்சுக்கு முன்னுக்கே இருக்கும் பிரதான ஆளி, அந்த மெயின் சுவிட்ச்ன்றது அதை ஆஃப் பண்ணுறது. துவி ஆளின்றது 2 ஆளிகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும். துவி ஆளியை பயன்படுத்தி அதை தொடப்பகட்டி விட்டினால் முழுமையாக வீட்டு மின் சுட்டு வேறாக்கப்படும். தீ விபத்துகளிலிருந்து இன்னும் உயிராபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள். ரைட், கடவுளை விட பெரிய சக்தி இந்த மெயின் சுவிட்ச். மெயின் சுவிட்ச் தான் பிரதானமாக வேறாக்குது, உயிராபத்துகளிலிருந்து காப்பாடுது. நீ எந்த கடவுளை முன்னாலும் உயிரை வந்து காப்பாற்றாது, கட்டாயம் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி வந்து பிரதான ஆளி, மெயின் சுவிட்ச். ரைட், ஓகே. அடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்சிசிபி தொழிற்படுதான்றதை செக் பண்ணி கொள்ளணும் அடிக்கடி. வீடுகளில் வந்து பாருங்க, இந்த ஆர்சிசிபி சர்க்கிட்ல ரிப் சுவிட்சில் ரைட் ஒரு சோதனை போதான் டெஸ்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீ வீட்டில் பரம்பல்பட்டியில் ரைட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு சோதனை டெஸ்ட் பட்டன் இருக்கும். அந்த டெஸ்ட் பட்டன் நீ மாதத்துக்கு ஒரு கால கிழமைக்கு ஒரு கால அடிச்சு பார்க்குற மூலமாக ஆர்சிசிபி தொழிற்படுதான்னு பார்க்கணும். ஆர்சிசிபி ஒரு சிறு தெய்வம் மாதிரி, ரைட், உன்னை காப்பாற்றுற ஒரு சிறு தெய்வம் மாதிரி. இந்த உடம்புக்குள்ள கரண்ட் போச்சென்றால், நான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கொள், 50 மில்லி ஆம்பியர் கரண்ட் உடம்புக்குள்ள போனால் சிறு நரம்பு பிரச்சனைகள், நரம்பு இழுக்கிறது, கை கால் இழுக்கிற மாதிரியான பிரச்சனையோட தப்பிச்சு கொள்வார். ஒருவேளை 100 மில்லி ஆம்பியர் ரைட் 100 மில்லி ஆம்பியர் கரண்ட் உள்ள உடம்புக்குள்ள வந்தால் உன்னோட உயிரே போயிடும், காப்பாற்ற முடியும். எந்த கடவுள் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஸோ 100 மில்லி ஆம்பியர் கரண்டை போக விடக்கூடாது உடம்புக்குள்ள. அது மாதிரி 50 மில்லி ஆம்பியர் கரண்டையும் போக விடக்கூடாது. அப்போ அதை விட குறைவான கரண்ட் வரைக்கும் ஆர்சிசிபி தொழிற்பட்டு உங்கள் உயிரை காப்பாற்றும். அப்போ ஆர்சிசிபி பிரதான ஆளி இது எல்லாமே உயிரை காப்பாற்றுற பிரதான உபகரணங்களாக இருக்குது. ரைட், நாங்கள் இதுவரை நேரமும் வீட்டு மின் சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள், வீட்டு மின் சுற்றில் வர்ற பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறது, ஹவுஸ் வயரிங் எப்படி பண்ணுறது, அதில் வந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யணுன்றதை பற்றி இதுவரைக்கும் தெளிவாக காட்டினாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் மின்சக்தி அளக்கிறது தொடர்பாக அடுத்த வகுப்பில் கதைப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.